ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி ரெசிபி தாங்க. இது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் இந்த நியூ இயருக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போல் கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது சரியான அளவுகளோட சரியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க. நீங்கள் சர்க்கரை ரவை எல்லாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பிலே தண்ணியும் அளந்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பக்கம் சூடுபடுத்திக்கலாம். அடுத்ததாக நான்ஸ்டிக் இல்லை அடிகனமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா பிஸ்தா இல்லை பாதாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்ல பொடியான ரவையை பார்த்து சேர்த்துக்கோங்க. அது அப்படியே ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அவசரத்துக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா கேசரி நல்ல ஆப்ஷனுங்க. இப்போ ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டாச்சுங்க. அடுத்ததாக கொதிச்சிட்ருக்க 4 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி தாங்க சேர்க்கணும். பச்சை தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது அப்படியே 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த ரவையெல்லாம் நல்லா வெந்து இது போல் நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி திரும்பவும் லூஸ் ஆகி வரும். உங்களுக்கு ஏலக்காவோட ஸ்மெல் பிடிக்கும்னா இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி திரும்பவும் நல்லா லூஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை என்னாலும் பரவாயில்லை. நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃபுட் கலர் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த ரவை சர்க்கரையெல்லாம் நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்குங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஓட்டாமல் நல்ல அல்வா போல் சூப்பராக வந்திருக்குங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.